Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது blouse-ல front part-ல dot வந்து மார்க் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணுவோம் இல்லீங்களா? அது என்ன அளவுகள்ல மார்க் பண்ணலாம் அப்படிங்கறதையும் அப்படி நம்ம மார்க் பண்ணும் பொழுது ஒரு சைடு தான் மார்க் பண்ணுவோம். அடுத்த சைடு மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறதையும் ஈஸியான மெத்தட்ல ரெண்டு பக்கம் சேமா ஒரே அளவுல எப்படி நம்ம மார்க் பண்ணி தையல் போடலாம் அப்படிங்கறதையும் கிளியரா பார்க்க போறோம். First time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் கிளாத்தை எடுத்து இது மாதிரி மெயின் கிளாத்தில் ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி கார்னரில் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது டாட் மார்க் பண்ணி தையல் வந்து போட போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர்கட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேர்கட் ரெண்டையும் சேமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக சேமாக வச்சுக்கோங்க. இந்த ஹேர்கட் ரெண்டையும் சேமாக வச்சுட்டு இது மாதிரி ஃபோல்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஷோல்டர் நேர் ஃபோல்டிங் கிடைக்கும். இந்த ஷோல்டரில் சென்டராகவும் வரலாம் அல்லது கொஞ்சம் கிராஸாகவும் வரலாம். இது அவங்களுடைய அளவுகளை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? இது மாதிரி கிராஸாகவும் வரலாம், சென்டராகவும் வரலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபோல்டிங் கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நம்மளாம் வந்து இந்த ஃபோல்டிங்கை நகர்த்தக்கூடாது. சரிங்களா? இந்த சைடு நகர்த்தும் பொழுது இந்த சைடும் வந்து அளவுகள் மாறும். சரிங்களா? ஹேர்கட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கணக்கு. சரிங்களா? இந்த ஹேர்கட்லேருந்து கரெக்டாக கிராஸாக வந்து நம்ம தையல் போட போகிறோம். ஃபோல்டிங்கை இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுருங்க. லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர்கட்லேருந்து பாருங்கள் மேல் பக்கமாக, அதாவது இந்த ஃபோல்டிங்கை நோக்கி நம்ம வந்து தையல் மார்க் பண்ண போகிறோம். தையலுக்காக சரியாக பாருங்கள், நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இதுவே வந்து ஷார்ட் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணலாம். 2, 2.25, 2.5, 2.25 வரைக்கும் மார்க் பண்ணலாம். ரொம்ப பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3.5 வரைக்குமே மார்க் பண்ணலாம். பட் 2.5லேருந்து 3.5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு நம்ம மார்க் பண்ணலாம். அளவு ப்ளவுஸை பொறுத்து நம்ம 2.5லேருந்து 3.5 இன்ச்சுக்குள்ளே நார்மல் ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒன் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த சைட்லேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 3 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்மளுக்கு டாட் வந்து மார்க்கிங் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிப்பட்டி சைடு இருக்கு இல்லைங்களா, இதில் சென்டர். சரிங்களா? கரெக்டாக எந்த அளவுகளாக இருந்தாலும் சரி சென்டராக எடுத்துக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக இது மாதிரி சென்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த லைன் ரெண்டும் நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஃபோல்டிங் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம வந்து லைன் போட ஈஸியாக இருக்கும். 1/4 இன்ச் அகலத்தில். சரிங்களா? இந்த சைடு 1/4 இன்ச், அந்த சைடு 1/4 இன்ச்சு. லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சில் இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டோம். ஒன் சைடு இது மாதிரி லைன் போட்டாச்சு. அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து லைன் போட்டுக்கணும். சரியாக பாருங்கள், 1/4 இன்ச் அகலத்தில் 2.5 இன்ச் லென்த்தில். சரிங்களா? இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே வந்து லைன் போட்டுட்டோம். சரிங்களா? பாருங்கள், 2 சைடும் லைன் போட்டோம். நம்மளுக்கு 2.5 இன்ச் லென்த்தில் இங்கிட்டு 1/4 இன்ச், இங்கிட்டு 1/4 இன்ச், 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம். சரிங்களா? அதே போல் இந்த சைடு நம்ம தேர்டு டாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டை மென்ஷன் பண்ணி தான் வரும். சரிங்களா? ஆக இந்த ஆம்கோல் ரவுண்டில் சென்டர் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சென்டர் எடுக்கும் பொழுது கரெக்டாக அந்த மாதிரி சென்டர் எடுங்க. இந்த இடத்துல சென்டர் வரலைனாலும் பரவாயில்லை, ஆனால் கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல், அதாவது இது மாதிரி இல்லாமல் கரெக்டாக நேராக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்த பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான டாட்டுக்கான பாயிண்ட். சரிங்களா? கரெக்டாக அந்த இடத்துல கார்னரில் கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் இருக்கணும். ஒரு கிளாத் வந்து அதிகமாகவும் ஒரு கிளாத் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக கிளாத் வந்து நேராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட கார்னர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டிங்கன்னா ஃபோல்டிங் உங்களுக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு 2 இடத்துலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் வந்து நல்லா இந்த மாதிரி மடங்கிடும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம 1/4 இன்ச் அகலத்தில் லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச்சில் சரிங்களா நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது தேர்டு டாட்டுக்குரிய லைன். இப்போ பாருங்கள், அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து தையல் போடணும். ஆக இந்த சைட்லேயும் நம்ம லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி 4.5 இன்ச்சு
4.5 இன்ச் லென்த்தில், அகலம் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம 2 சைடுமே வந்து லைன் போட்டுட்டோம். ஆக 3rd டாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 டாட் வந்து எவ்வளவு லென்த்தில் மார்க் பண்ணணும், எவ்வளவு அகலத்தில் மார்க் பண்ணணும்னு பார்த்தோம். பட் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சேமாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்த நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்ம வந்து அளவுகள் எடுத்து மார்க் பண்ணுறோம் இதே மாதிரியே அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 இன்ச் அல்லது ஒரு 2 பாயிண்ட் வந்து அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இந்த சைடில் நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட் ஆயிரும். நல்லா அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பேஸ்டிங் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து மார்க்கிங் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம மேலே வச்சு நம்ம டேப் பண்ணும் பொழுது பாருங்கள் நல்லா மார்க்கிங் ஆகிருக்கு. லைட்டாக மார்க்கிங் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும், அதாவது இடது வலதில் சேம் அளவில் நம்ம வந்து தையல் போடலாம். சரிங்களா? இதுவே நம்ம தனியாக வந்து மார்க் பண்ணும் பொழுது, அதாவது இந்த சைடும் வந்து அளவுகள் எடுத்து நம்ம மார்க் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன் சைடு அளவுகள் மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடில் வந்து நம்ம அப்படியே வந்து மேலே வச்சு டேப் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் அளவு அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க டாட் வந்து மார்க் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. இதில் 2 சைட்லேயும் சேமாக ஒரே அளவில் வந்து அவங்க நல்லா ஸ்டிச் பண்ணணும், மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ப்ளவுஸை பற்றின நுணுக்கங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்காக பிளேலிஸ்ட்டில் எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும், இடது வலது 2 பக்கம் சேமாக எப்படி ஒரே அளவுகளை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.